திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகே இருளஞ்சேரி பகுதியில் பேசிக் கொண்டிருந்த 3 இளைஞர்கள் மீது 2 நாட்டு வெடிகுண்டுகள் வீசியதில் 24 வயதான முகேஷ் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மற்றும் ஜாவித், தீபன் ஆகிய இருவரை மர்ம கும்பல் படுகாயங்களுடன் இருந்த 2 பேரை விரட்டி தலை மற்றும் கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டியிட்டு தப்பி ஓடியுள்ளது. இதில் நாட்டு வெடிகுண்டு வீசியதில் முகேஷ் என்ற இளைஞர் அந்த சம்பவ இடத்திலே உடல் சிதறி உயிரிழந்த நிலையில் 2 பேரை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் காவல்துறை சம்பவம் குறித்து தகவல் அளிக்கப்பட்ட நிலை மக்கள் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பேரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞரை காரை வெட்டிய சம்பவத்தில் பதிலுக்கு பதிலாக இந்த நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அரங்கேறியுள்ளது. இந்த நிலையில் தற்போது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரபரப்பு நிலவி வருகிறது. தற்போது உயிரிழந்த ஆகாஷின் உறவினர்கள் தேம்பி கதறி அழும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் பலத்த காயம் அடைந்த இருவரில் ஒருவரான ஜாவித் என்பவரை கைப்பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்கியதில் கைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு தலை மற்றும் உள்ளிட்ட பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இவருக்கு தீவிர சிகிச்சை மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த சம்பவமானது திருவள்ளூர் பேரம்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நாட்டு வெடிகுண்டு வீசி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மக்கள் காவல்துறையினர் இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஆகாஷ் உட்பட 5 பேர் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.